வணக்கம். விருச்சக ராசி நேயர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்கள். நினைத்ததை செய்து முடிக்கும் விருச்சக ராசி நேயர்களே, உங்களின் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனோடும் புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசிநாதனாகவும் 6க்கு அதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் வலிமை இழந்து சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோக அமைப்பு உருவாகிறது. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றியாகும், தொகை வரவு திருப்திகரமாக இருக்கும், ஆரோக்கிய தொல்லை அகலும். புது ஆதித்ய யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதிக பிரயாசை எடுக்காமலேயே அனைத்து காரியங்களும் வெற்றியாக முடியும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். கல்வி மற்றும் கலைத்துறை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். தன பஞ்சமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் திடீரென வந்து சேர்ந்து திக்குமுக்காட வைக்கும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வேண்டுமானால் வியாழ பகவானின் அருள் பார்வை வேண்டும். அந்த அருள் பார்வை உங்கள் ராசியை பொறுத்தவரை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். தங்கம் வெள்ளி தானாக வந்து சேரும். விற்பனையான சொத்துக்களுக்கு பதிலாக மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்வீர்கள். ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்றாலும் 7.5 சனி நற்பலன்களை கொடுக்க தொடங்கும். சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷம் சேரும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை சனிக்கவசம் பாடி வழிபாடு செய்யுங்கள். கற்பக விநாயகர் வழிபாடும் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ரிஷப சுக்கிரன் சஞ்சாரம். உங்கள் ராசியை சுக்கிரன் பலமாக பார்க்கிறார். நவக்கிரகத்தில் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் ஆற்றல் பெற்றவர் சுக்கிரன். எனவே நீங்கள் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாமன் மைத்துனர்கள் உங்கள் சேமிப்பு உயர வழிவகுத்து கொடுப்பர். பூமி வாங்கும் யோகம் முதல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் யோகம் வரை படிப்படியாக வந்து சேரும். சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கமும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் விதத்திலேயே இருக்கிறது. கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். அங்காரக வழிபாடு அதிக நன்மையை வழங்கும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் மாதம் இது. மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தாய் வழியில் தனவரவு உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். வாகன யோகம் உண்டு. குழந்தைகளின் கனவுகளை நனவாக்குவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஜென்ம சனிக்கு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷம் அன்று நந்தீஸ்வரரையும் உமா மகேஸ்வரரையும் வழிபட்டு நலங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.